வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மழை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போயிடுச்சு சைக்ளோன். ஸோ எல்லாருமே சேஃபாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பிஆர்வியூ சேனல் மூலிமா மறுபடியும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா செக்கில் வாங்கின கடலெண்ணெய். ஸோ நான் எப்போவுமே அளவு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டம் தெரியுது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நான் எப்போவுமே யூஸ்வலாக எண்ணெய் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் இருக்கும். ஓகே, கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, தென் மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருப்போம். மட்டன் புலாவ் பண்ணியிருப்போம். சேம் அதே ஸ்டைலில் நம்ம வடித்து தான் பண்ண போகிறோம் தம் பிரியாணி. ஸோ எண்ணெய் சூடாயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்ன போட போகிறோன்னா, சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தென் பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஸோ தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம இதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்பைசஸ் போட்டுட்டு கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க. ஏன்னா லவங்கம் பார்த்திங்கன்னா வெடிக்கும். ஸோ மேலே படப்போகுது, கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த வாசனை நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்பைசஸ் இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு பண்ண போகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உப்பு நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, இனிஷியலாக நம்ம உப்பு போட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ அதனால தான் நம்ம உப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர ஸ்டேஜில் வர வரைக்கும் நல்லா இதை வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வாட் பேபி? I am cooking, Papa. Huh? I am talking to the viewers and subscribers. Yes, tell, subscribe to our channel, like and share. One moment. Please subscribe to like this share. Okay, thank you. Thank you. Thank you. One moment. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு, அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அண்ட் புதினா நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறோம். Give to mama. Give to mama. Wait. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குவீங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனில் வச்சு நீங்கள் பண்ணிங்க, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக நீங்கள் இது குக் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
அஜினோமோட்டோ யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக சர்க்கரை 1லேருந்து 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட போகிறோம். சிக்கன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இனிஷியலாக நல்லா வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் லெமன், தயிர், அப்புறமா வெறும் மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 20 to 30 minutes நல்லா மேரினேட் பண்ணது வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே நான் வாஷ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் நம்ம அதை அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷ்னலாக தேங்காய் எண்ணெய். ஸோ வெறும் மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய், லெமன், தயிர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 30 minutes நல்லா மேரினேட் பண்ண வச்சுருங்க. ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அந்த வாசனை, சிக்கனோட கவுச்சி வாசனை வராமல் இருக்கும். ஓகே, ஸோ நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லி, புதினா நல்லா வதக்கிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு மிக்சர்லேயே இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes நான் சொன்ன மாதிரி சிக்கனை இந்த ஒரு கிரேவிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பர்னரில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கொதி வைக்கிறதுக்கு நான் தண்ணி வந்து இப்போயே போட்டு சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் நான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, தென் நெய், உப்பு. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் போட்டு தண்ணி சூடாக நான் வச்சுட்டேன். ஸோ தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம வந்து சாப்பாடு போட்டு ஒரே கொதி எடுத்துகிட்டு சாப்பாடு நம்ம வடித்து நம்ம இந்த பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியில் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes நான் வந்து நல்லா வதக்கியிருக்கேன். ஒரு 5 minutes நான் வதக்கிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10 minutes கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிக்கன் நம்ம இப்படி வதக்கும் போது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ அதுவே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வதக்குங்க. ஹை ஃப்ளேம் வச்சு பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு எல்லாமே நல்லா பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போதுமான அளவு தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ. ஸோ நான் அரிசி பார்த்திங்கன்னா 4.5 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரி அந்த ரேஷியோ உங்களுக்கு என்னன்னு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 4.5 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 4.5 கிளாஸ்க்கு நான் யூஸ் பண்ண போகிற தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 3.5 கிளாஸ் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4.5 கிளாஸ் அரிசிக்கு 3.5 கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு வாட்டி ஜென்டலாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் தண்ணி ஆரம்பிச்சிடலாம். ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போவே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு கொதி வந்தாலே மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு வடித்து போட போகிறோம். ஆல்ரெடி அதில் நம்ம பார்த்திங்கன்னா உப்பு போட்டிருக்கோம் வடிக்கிற வெசலில் பார்த்திங்கன்னா. ஸோ நம்மளுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிரேவியில் வந்து கறிக்கணும், உப்பு கறிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிரியாணி வந்து ஃபைனல் அவுட்புட் வரும்போது அந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ நான் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்க போனேன் அதில். எனக்கு உப்பு கறிக்கிற அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது. ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஒரு தம் ப்ராசஸ் மாதிரி வைப்போம். அப்போ மிளகாத்தூள் போட்டோன்னே நீங்கள் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க வெசல் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஸ் யூஷுவல் சாப்பாடு போட்டு நம்ம சாப்பாடு வடிக்கிறதா நம்ம சாப்பாடு வடித்து வச்சுக்கலாம். இல்லை கரெக்டாக இந்த ப்ராசஸ் முடிகிற டைம் அந்த டைமிங் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் சாப்பாடு வடித்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம வடிச்சிக்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ அதை நான் அந்த ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதி வரது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த வெறும் மிளகாத்தூள் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதால மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டியாக நின்றுடும். தைரியமாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறி உங்களுக்கு உடையாது. ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துடும்வாங்க. தைரியமாக பண்ணுங்கள், கறி உடையாது. ஜென்டிலாக பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பக்கத்தில் சாப்பாடும் நம்ம பார்த்திங்கன்னா கொதி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உப்பு எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் உப்பு நான் போட்டுக்க போகிறேன். தென் பார்த்திங்கன்னா லெமன், ஸோ ஒரு 2 லெமன் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தட்டு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ சாப்பாடு நம்ம வடிச்சிடலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆனவுடனே நம்ம சாப்பாடு வடித்து பிரியாணியில் போட்டு தம் வச்சிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா வடிச்சிட்டேன். 50% சாப்பாடு பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், சாப்பாடு வடிச்சிட்டு இதுவும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வெசலை நான் மாற்றிட்டு கீழே பார்த்திங்கன்னா தம் வைக்கிறதுக்கு தவா வச்சுட்டேன். தவாக்கு மேலே இந்த கிரேவி பிரியாணி ரெடி பண்ணுற ஒரு வெசல் நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி ரைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஜென்டலாக ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம தம் ப்ராசஸ் தான். தம் வச்சுடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே தொட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கை சூடான உடனே சிம்மில் வச்சுருங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம தம் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் தான் வைப்பேன். ஸோ தம் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தம் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ பிரியாணி அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போது காட்டுறேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூடாக இருக்குது. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவுட்புட் பிரியாணி வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் எடுத்துகிட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன்.
ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஸோ அவுட்புட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு பிரியாணி, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு நல்ல டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.